ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ண போயிடலாம். இப்போ நிறைய விதமான முருகன் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தந்தலை முருகன். அது என்ன தந்தலை முருகன், அதுக்கான பெயர் காரணம் வந்ததற்கான என்ன காரணம், என்ன சூழல், என்ன நிகழ்வுகள், எதை அடிப்படையாக வச்சு இந்த பெயர் வந்து முருகனுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். தந்தலை முருகன் அப்படிங்கிற பெயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆழமான ஒரு ஆன்மீகம் அர்த்தம் கொண்ட பெயர் தான் இந்த தந்தலை முருகன். அது என்ன ஆன்மீகமான அர்த்தம் அப்படின்னா, இந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தலை அப்படிங்கிறது ஒரு பழமையான தமிழ் சொல். சரிங்களா? அப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி முருகன், இந்த மாதிரி நிறைய திருப்பரங்குன்றம் முருகன், இந்த மாதிரி நிறைய விதமான முருகன் நமக்கு அடிப்படையில் தெரிஞ்சதை பார்த்துருப்போம். ஸோ இந்த தந்தலை அப்படிங்கிற இந்த சொல்லே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து புதுசாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், என் தந்தலை அப்படிங்கிறது ஒரு பழமையான தமிழ் சொல். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அர்த்தங்கள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய 2 அர்த்தங்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தந்தலையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா தந்தல் கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம். இன்னொன்று தந்தை கூட்டல் அலை அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ தந்தல் கூட்டல் ஐ அப்படி பிரிச்சிங்க அப்படின்னா தந்தல் அப்படின்னா அதுக்கு பரிசு அல்லது அருள் வழங்குதல் அப்படின்னு வந்து பொருள். அதாவது அருள் வழங்கக்கூடியவர், ஒரு தந்தையாக இருந்து நமக்கு அருளை வழங்கக்கூடியவர் அப்படின்னு. ஸோ மற்றொரு பொருள் வந்து என்ன அப்படின்னா தந்தலை மலை அப்படிங்கிறது ஒரு தெய்வீக மலை. ஸோ இந்த தந்தலை முருகன் எங்கே இருக்கார் அப்படின்னா திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை தான் இந்த தந்தலை மலை. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மலை கோயில். அதனால தான் தந்தலை முருகன் அப்படின்னா அந்த மலைப்பகுதியில் அருள் புரியக்கூடிய முருகன் அப்படின்னு பொருள். அப்போ இதனுடைய தத்துவ அர்த்தம் என்ன அப்படின்னா தந்தை கூட்டல் அலையல். அலையல் அப்படின்னா அலைந்தல் அப்படின்னு பொருள். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தந்தையினுடைய அருள் வந்து அலைகளாக பரவி நிற்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறத குறிக்கிது. இப்போ முருகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முருகு அப்படின்னா முருகன், முரு கூட்டல் கண் அப்படின்னு பிரிப்போம். அதில் முரு அப்படின்னா அழகு, மெய்யான பிரகாசம், ஞானம் அந்த மாதிரி வரும். ஸோ கண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அறிவு, பார்வை, உணர்வு. அப்போ முருகன் அப்படின்னு சேர்த்தீங்க அப்படின்னா அழகான அறிவும் மெய்ப்பொருளை காணக்கூடிய தெய்வீக ஒளி. ஸோ இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே ஒவ்வொரு பெயருக்கும் இருக்குது. ஸோ ஒரு பெயர் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு சூழ்நிலை வந்து நடந்திருக்கும். ஸோ தந்தலை முருகன் அதனுடைய சொற்சேர்க்கை சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அருளை வழங்கக்கூடிய மலைவாசி தெய்வீக ஒளியான முருகன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதனுடைய தத்துவ விளக்கம் பார்த்தாச்சு. ஆன்மீக விளக்கம் என்ன அப்படின்னா தந்தலை முருகன் அப்படிங்கிறது நமக்கு அருளை வந்து தந்து நம்மளுடைய ஆன்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியோடைய மையமாக இருக்கக்கூடிய மலை தான் முருகன். ஸோ தந்தலை மலை முருகன் அப்படின்னா அந்த தந்தலை மலை அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குண்டலினி சக்தியோட சின்னம் எப்படி இருக்குமோ அந்த வடிவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை வந்து அமைந்திருக்கும். ஸோ ஒரு மலை வந்து குண்டலினியோட அந்த சிம்பிள் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த குண்டலினியோட சிம்பிளில் தான் அந்த மலை அமைஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது அந்த மலையோடைய பவர் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அந்த சிம்பிள் மூலியமாகவே தெரியுது. ஸோ தத்துவ அர்த்தம் பார்த்தோம், ஆன்மீக விளக்கமும் பார்த்தோம். ஸோ புராணத்தில் என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தந்தலை மலை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா தியானம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து கூறியதாக புராண அர்த்தம் இருக்குது. முருகன் ஏன் வந்து தந்தலை மலையில் போயிட்டு தியானம் இருக்கிறாரு அப்படின்னா எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து ஒரு போர் வீரனாக இருக்க மாட்டார். இங்கே அவர் தியான நிலையில் கண்ணை வந்து மூடுற நிலையில் தான் இந்த தந்தலை மலையில் முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுப்பாரு. அதனால தான் அது தந்தலை முருகன் அப்படின்னா அவர் வந்து மௌனசாமி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மௌனமாக தியான நிலையில் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய முருகன். ஸோ இந்த மலையில் இருக்கக்கூடிய முருகன் வந்து பார்த்திங்கன்னா கையில் வேலோ மயிலோ அதெல்லாம் இருக்காது. இவர் தியான நிலையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். இந்த தந்தலை மலையில் ஏன் அவர் தியானம் இருக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா அதுக்கான காரணம் இங்கே அவர் அனுமனை நினைத்து வந்து பார்த்திங்கன்னா தியானம் செய்ததாக ஒரு தெய்வ கதையும் வந்து இருக்குது. அதனால தான் அனுமனை நினைத்து முருகப்பெருமான் வந்து தியானம் செய்ததால் இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா தந்தலை மலைன்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய முருகனை தந்தலை முருகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது தியான சக்தியினுடைய சின்னமே அந்த தந்தலை மலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுருக்கமாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தந்தலை அருளை வழங்கக்கூடிய மலைன்னு சொல்லலாம். இல்லைன்னா அருளினுடைய அலை முருகன் ஒளி, அறிவு, குண்டலினி சக்தி, முழு பெயர் அருளையும் ஒளியையும் வழங்கும் தெய்வீக மலை முருகன்.
தந்தலை முருகன் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை தான் இந்த தந்தலை மலை. ஸோ யாராவது வந்து தந்தலை மலை போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் போங்க. மனசில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டேபிளுமே இல்லாமல் ஒரே குழப்பமாக இருக்குது, இந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு தீரணும் அப்படின்னா இந்த சித்தர்கள் யோகிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலைகளுடைய தியான சக்தி அப்படின்னு சொல்லி இந்த முருகப்பெருமானை வந்து சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய முருகனை போய் நீங்கள் வணங்குனீங்கன்னா அவர் எப்படி வந்து அமைதியான நிலையில் இருக்காரோ அதே அமைதி வந்து உங்கள் வாழ்க்கையிலையும் வரும். ஸோ பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வரும். அதுதான் வந்து இதோட கான்செப்ட். தந்தலை முருகன் அப்படிங்கிறது 6 முகங்களை உடையவர். ஆனால் 6 முகங்களும் தியான நிலையில் கிடைக்குமானா கிடைக்காது. அந்த 6 முகத்தில் 6வது முகம்தான் வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய 6வது முகம் தியான முகம், அதாவது பவித்ர ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முருகனுக்கு இருக்கக்கூடிய 6வது முகம் அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளிப்படாது. ஆனால் இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா 6வது முகமாக இருக்கக்கூடிய அந்த பவித்ர ரூபமாகிய தியான நிலையில் முருகப்பெருமான் அமைதியாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு. எப்போவுமே முருகப்பெருமானை கடவுள் சொல்லுவாங்க, தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க, கையில் வேல் வச்சுருப்பார், மயிலில் வருவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தந்தலை மலையில் இது எதுவுமே இல்லாமல் சாதாரண முனிவர்கள் சித்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இவர் வந்து தியானம் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா இப்படி உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்தியும் ஞானமும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்தாதான் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தான் இங்கே முருகப்பெருமான் அமைதியாக இருக்கார். அதாவது இவர் அனுமனை வணங்கினதுக்கு காரணம் அனுமன் அப்படிங்கிறவர் பக்தியினுடைய சின்னமாக இருக்கார். முருகர் வந்து பார்த்திங்கன்னா ஞானத்தினுடைய சின்னமாக இருக்கனால பக்தி மற்றும் ஞானம் ரெண்டுமே சேர்ந்தாதான் நமக்கு குண்டலினுடைய சக்தி எழும், கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் அனுமனை வந்து பார்த்திங்கன்னா பக்தியினுடைய சின்னமாகவே சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வாழ்நாள் முழுக்க ராமா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு ராமனுக்காகவே வந்து வாழ்ந்தார். அப்போ அவர் எவ்வளோப்பட்ட பக்தி, அதனால தான் அந்த பக்தியை நினச்சி ஞானம் வந்து தியானம் இருந்ததாக ஒரு சூட்சம். அதனால தான் பக்தி ப்ளஸ் ஞானம், அப்போ அனுமன் ப்ளஸ் முருகன் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மலையில் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. 2 பேருமே பவர்ஃபுல்லான காடு. பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 2 கடவுளினுடைய அந்த சக்தியுமே அந்த மலையில் இருக்கிறனால தான் அது தந்தலை மலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மலை முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகப்பெருமான தியான நிலையால் அவருடைய சக்தி முழுக்க அந்த மலையில் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இதை வந்து உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அனுபவித்த மாதிரி சொல்லுவாங்களே, இந்த மலைக்கு போனேன் அந்த மலைக்கு போனேன்னு. ஸோ அந்த மாதிரி தந்தலை மலைக்கு போய் லைஃப் நிறைய மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்க்கும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ தந்தலை மலை முருகனுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்.